மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி உண்மையிலேயே கவர்ந்தது, இன்னும் பரவலாக பலராலும் பேசப்பட்டது. கௌரி கிஷன் அப்படிங்கிற ஒரு நடிகை, அவங்க ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு பேட்டியில் அந்த ஹீரோட்டை ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு, ஒரு யூடியூபர். அந்த நடிகை ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்களே, அவங்கள எப்படி நீங்கள் தூக்குற மாதிரி ஒரு காட்சியில் நடிச்சிங்களே, அதை எப்படி நீங்கள் சமாளிச்சிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு யூடியூப்பில் பேட்டி கொடுத்த அந்த நடிகை எப்படி இந்த மாதிரி ஒரு நடிகை பாடி ஷேவிங் பண்ணலாம், இதுவே ஒரு ஹீரோனா அப்படியான கேள்விகளை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க, அவங்க இப்படி இப்படி அவங்க தூக்குறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வெயிட், அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி ஷேவிங். அதற்கு பிறகு அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் நடந்தப்ப அந்த பத்திரிகையாளர் யார் அந்த கேள்வி கேட்டார், அவர் ஏதோ உரிமை பிரச்சனை மாதிரி நீங்கள் எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம், எல்லாரும் தான் எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருக்காரு. ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, மீண்டும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இது முழுக்க முழுக்க ஒரு பாடி ஷேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடிகர்கள் இருக்காங்கன்னா குண்டாக இருக்காங்க, குள்ளமாக இருக்காங்க, இல்லை முடி குறைவாக இருக்கிறார்கள், அதை யார்ட்டையும் எந்த ஹீரோட்டையும் போய் கேட்டதே கிடையாது. ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பித்து பலரிடமும் அப்படிலாம் கேட்டதே கிடையாது. அது எப்படி ஒரு நடிகையிடமனோ அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அது துணிச்சலோடு சொல்லுவது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. சரி, ஓகே, ஷோக்கில் போவோம். இது மிச்சதீஸ்வர், நான் கூட சுகுணாதிவாக, நான் ஜெயபிரகாஷ் கர்ணன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கரூர் அசம்பாவிதத்திற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு முழுக்கவே எல்லா கட்சிகளும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதில் நெருக்கடிகள் ஏற்பட்டுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டும் நெறிமுறைகளை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தார்கள். அதை ஒட்டி தமிழ்நாடு அரசு அந்த வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அதற்காக நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அந்த விதிக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறது மிக கடுமையானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான், இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கூட கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். என்னென்னா அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு டெபாசிட் காப்பு தொகை என்பது வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது நீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம். அப்போ தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் இது அரசியல் சட்டத்தில் இதுக்கான இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ என்னென்னா, இப்போ தாவேக்கா போராட்டத்தெல்லாம் பேரிகார்டை உடைக்கிறாங்க, இல்லை எல்லாத்தையும் ஃபர்னிச்சர்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்கிறதுக்காக எல்லா கட்சிகளும் போய் டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? மிக மிக ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரியான மிகச்சிறிய இயக்கங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் நிதி திரட்டி நன்கொடை வாங்கி ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு ஒரு டெபாசிட் கட்டணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை பலருமே கேட்டிருக்கிறார்கள். ஒன்றும் தாவேக்க ஆரம்பித்த பஞ்சாயத்து இப்போ பார்த்தா இன்றைக்கி கூட வைகோ பேசியிருக்காரு. இப்படி ஒரு கட்சி தலைவரை பார்த்ததே கிடையாது. 41 பேர் இறந்துருக்கிறாங்க, அங்கே நேரில் போய் பார்க்காம அவங்களை கூப்பிட்டு துக்கம் விசாரிப்பதுங்கிறது இந்திய அரசியலே இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மூத்த தலைவரான வைகோவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதை விட இன்னொரு கேள்வி கூத்து என்னன்னா, நேற்று தான் ஜனநாயகன் படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக இருக்கிறது, சிங்கிள் வெளியாக போவதாக சொல்லியிருக்கிறது. அப்போ விஜய் இந்த பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு சந்தித்தது கூட முழுக்க முழுக்க ப்ரமோஷனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து ஜனவரி மாதம் படம் ரிலீஸ் ஆக போதுன்னா இப்போ ப்ரமோஷனாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டு பார்த்துருக்காரு தவிர மற்றபடி அவருக்கு இறந்தது மேலே எந்த விதமான வருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை சந்திக்கிறது. தாவேக்கா பண்ண அட்டுழியத்தினால் இப்போது எல்லா கட்சிகளுக்குமே சிக்கல். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வழிகாட்டும் நெறிமுறைகளை விதிக்க வேண்டியதுங்கிறது சரியான ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டம் நடத்துவதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடக்கூடிய அளவுக்கு நெருக்கடியை கொடுப்பதுங்கிறது அது ஜனநாயகத்துக்கான நெருக்கடியாக மாறிவிடும் என்பதையுமே கூட அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் பேசும்போது கூட ப்ரொமோஷன் சம்மந்தமாக தான் விஜய் அவங்கள கூப்பிட்டு பார்த்துருப்பாருன்னு எனக்கு என்னவோ அந்த பொதுக்குழு கூட்டம், அந்த கூட்டம் கூட எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷனுக்காக இருக்கும். அண்ணன் ஏதாவது பேசுவார், அதை வச்சு நம்ம 2 நாள் சமூக வலைதளத்தில் ஃபயர் விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி கூட இந்த அனில்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கூட்டத்தில் பேசுனது அடுத்த 2-3 நாளாக தொடர்ந்து அவர் பேசுனது எல்லாத்தையும் ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் என்னன்னா, அந்த கூட்டத்தில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஒருத்தர் பேசுனது ஆதவர்ஜுனா. அவர் தெரியாமல் கொள்ளாமல் திமுகவினுடைய தொண்டர்களையும் சீண்டிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு 2001 ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்படும் போது நீங்கள் ஓடி போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். எதை தலைமையிறவு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அது கிட்டத்தட்ட திமுகவினுடைய தொண்டர்களெல்லாம் கொஞ்சம் உசுப்பேத்தி விட்டது போல தான் ஆயிடுச்சு. சும்மா இருந்தாலே அவங்க விட மாட்டாங்க. தன்னுடைய தலைவனை பேசினதால் அவங்க அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்து இன்னும் அந்த நினைவை ஞாபகப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற நினைவில் இருந்தவங்க இதை ஞாபகப்படுத்தணும்னு இன்னமும் கூடுதலாக அதிமுகவுடைய ஓட்டையும் சேர்த்து ஆதவர்ஜுனா முடிச்சு விட்டுட்டாருன்னு தான் சொல்லலாம். அதுக்கடுத்து விஜய்
அப்படின்னும் போது நமக்கு விஜய் போலவே இன்னொருத்தர் ரொம்ப நாளாக வந்து அரசியலை பேசிக்கிட்டு இங்கே இருக்கிற திராவிட அரசியல்களை அல்லது திராவிட இயக்கங்களை கொச்சையாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் அப்படின்னா அது சீமானை தான் குறிக்கும். அந்த சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த முறையும் நான் தனித்து தான் நிற்க போகிறேன், அதாவது கவுண்டமணி சொல்வது போல் நான் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்றது போல் நான் இந்த முறையும் தனித்து தான் நிற்க போகிறேன், யார் கூடவும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி அவர் இன்னொருத்தரை கோடிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, என்னன்னா விஜயகாந்த் செய்த ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன், அவர் எப்படி கூட்டணி வச்சு இல்லாமல் போனாரோ அதே போல் நானும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் கூட்டணி வச்சதால கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவராக எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு அவருடைய கட்சி வந்தது. அதன் பிறகு அவருடைய செயல்பாடு அல்லது அவருடைய கட்சியினுடைய செயல்பாடுனால தான் அந்த கட்சி இன்னைக்கு என்ன இடத்துல இருக்குன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் விஜயகாந்த் கூட்டணி வச்சதால என்ன லாபம் கிடைச்சதோ அதே மாதிரி சீமானுக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுல சீமான் தெளிவாக இருக்கார். ஏன்னா கூட்டணி கடிச்சு ஒரு தடவை எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் மக்கள் கிட்ட போகணும், மக்களை பார்க்கணும், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா கமிஷன் கிடைக்காது, பெட்டி கிடைக்காது. இப்படியே கூட்டணி கிடைக்காம சும்மா நான் எதிர்த்து நிற்கிறேன், அங்கே ஒரு டம்மி வேட்பாளரை போடுறேன், இவங்களுக்கு ஓட்டு சேரணும்னா அங்கே ஒரு டம்மி வேட்பாளரை போட்டுட்டு ஏதாவது சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு சீமானுக்கு போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்தால் மீண்டும் தலைகீழாகத்தான் குதிக்க போகிறார் இந்த எலெக்ஷன்லேயும் சீமான். இன்னொன்று, விஜயகாந்தோடு சீமான் தன்னை ஒப்பிட்டுக் கொள்வதுங்கிறது ரொம்ப அபத்தம். ஏன்னா விஜயகாந்த் வந்து முதல் தேர்தலிலே 8% வாக்குகள் வாங்கியிருந்தார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பலத்தை நிரூபித்ததற்கு பிறகு தான் வந்து கூட்டணிக்கு போனார். ஆனால் இவர் வந்து 15 வருஷமாக, அதாவது 2010 வந்து கட்சியை ஆரம்பித்து 2016 தேர்தல் நின்று அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து 8% என்பதை அவர் வந்து நெருங்கி இருக்கிறார். அந்த 8% கூட இப்போ வந்து விஜயனுடைய வருகைக்கெல்லாம் பிறகு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதே தெரியாது. அதனால் சீமான் வந்து தன்னைத்தானே வந்து நினச்சிக்கிறது, அதாவது கூட்டணி வைக்கிறவங்களுக்குலாம் கொள்கை கிடையாது, நான் மட்டும் பெரிய கொள்கை கோபான் மாதிரியே அவர் பேசுவது ரொம்ப ரொம்ப அபத்தம். ஏன்னா அவருடைய கொள்கைகள் என்ன, எந்த அளவுக்குலாம் அவர் வந்து தடாலடியாக தலைகீழாக வந்து பல்ட்டி அடித்தார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சுகள் வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக சங்கினா ஒரு இடத்துல செருப்பு தூக்கி காட்டினாரு, சங்கினியாட என்னையாடா சங்கி சொல்கிற அப்படின்னு செருப்பு தூக்கி காட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்து சங்கினா என்ன சகத்தோழன் அப்படின்னு அவரே பெருமையாக பேசுகிறாரு. கொள்கையில் அந்தர் பெல்ட்டி அடிக்கிறதுல சீமானை மிஞ்சிக்க முடியாது. சங்கி அப்படின்னு சொல்லவும் தான் வந்து நரேந்திர மோடி அவர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அவர் வந்து இந்தியாவுடைய பிரதமர் அப்படிங்கிற பொறுப்பே வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது முற்றிலுமாக மறந்து விடுவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்து இந்தியா முழுக்க அவர் பேசுகிற பொழுது சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை அப்படி கக்கினார்கிறத பார்க்குறோம். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் வந்து பீகாரில் வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு இன விரோத பேச்சை வந்து அவர் தூண்டினார். ஏற்கனவே ஒடிசாலையும் அதே மாதிரியான பேச்சுக்களை பேசியவர். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சி விமர்சிப்பது அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ராமர் கோயிலுக்கு வர மாட்டாங்க, அயோத்தி ராமர் கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ராமர் வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு மதவாத பேச்சை தான் வந்து தொடங்கியிருக்காரு. ஒருத்தர் ராமர் கோயில் போகிறது மட்டும்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி வந்து ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்வது, மக்கள் பிரதிநிதியாக இருந்து செயல்படுவது அதுதான் முக்கியமே தவிர ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, போகாமல் இருக்காருங்கிறது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் இது மறுபடி பேசுவதன் மூலமாக இவர் வந்து என்ன செய்ய போகிறாங்க, பாஜக கூட்டணி என்ன செய்ய போகுதுங்கிற சாதனை பட்டியல் எதுவுமே இல்லாத காரணத்தினால அதுலேயுமே வந்து அவங்க தேர்தல் அடிக்கல, தமிழ்நாட்டு அரசை வந்து காப்பி அடித்து வந்து காலை உணவு திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல ரொம்ப அபத்தமாக இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து சுத்தமாகவே கண்டுக்கவே மாட்டாங்க. பார்த்தோம்னா வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்லுங்கிற பேரில் அபத்தமாக தேர்தல் ஆணையம் உளறி கூட்டுகளை தவிர அந்த பிரேசில் மாடல் அவங்களே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. வந்து நமக்கு திராவிட மாடல், குஜராத் மாடல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பிரேசில் மாடல் இப்போ தான் கேள்விப்படுறோம். பிரேசில் மாடலுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி வந்து பட போட்டுகளை போட்டிருக்கிறார்கள். அவங்களே வந்து அடப்பாவிகளா ஏன் படத்தையாடா உபயோகிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க போகிற போக்கில் ஒன்று சொல்லியிருக்காங்க, எனக்கு மோடி யாருன்னே தெரியாதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் மோடியை வந்து ஒரு உலக தலைவர், இன்டர்நேஷ்னல் லீடர் அப்படின்னு இங்கே இருக்கிற சங்கிகளாம் அதை சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு மோடியா அப்படி யாரும் எனக்கு தெரியாது அந்த அப்படின்ற அந்த மாடல் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கூடுதலாக என்னன்னு சொல்கிறாருன்னா, வாக்கு அரசியலுக்காக அவங்க ராமர் கோயிலுக்கு வரல அப்படின்றாங்க. உண்மையை சொல்லணும்னா பெரும்பான்மையான சமூகமாக இந்து சமூகம் தான் இருக்குது. அப்படி இந்து சமூகத்தை கவர் பண்ணணும் அப்படின்னா ராமர் கோயிலுக்கு போய் தான் ஆகணும். போகாமல் ஒருத்தங்க எப்படி வாக்கு அரசியலை பண்ண முடியும் அப்படின்றது மோடி அவர்களுக்கு தான் தெரியும். இந்த பிரச்சாரத்தில் இன்னொன்று வார்த்தை சொல்றாரு, ஊடுருவல். எப்போல்லாம் வந்து அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்போல்லாம் வந்து இஸ்லாமிய எதிர்ப்பு வந்து வன்மத்தை வந்து கக்கிட்டே இருப்பாரு. இந்த இடத்துலையும் ஊடுருவல்காரர்கள் அதிகமாகறாங்க அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த தேர்தலையும் அவர் ஒரு விஷயத்தை மறக்கிறதே இல்லை. இஸ்லாமிய சமூகத்தின் மீது உள்ள ஒரு வன்மத்தையோ அவங்களை குறை சொல்றதையோ அவங்களால இந்த இந்தியா வந்து பின்தங்கி போனது அப்படின்ற சொல்றதையோ அவர் எந்த இடத்துல
இடத்துலையுமே மறக்கிறது இல்லை. அது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து எல்லா தேர்தலையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்தலையும் அதை பண்ணியிருக்காரு. ஓகே, வியாழக்கிழமை ஆனால் வந்து ராமதாஸ் அன்புமணி பஞ்சாயத்துக்காக தான் நடக்கும். இப்போ செங்கோட்டையுடைய பிரச்சனைகளுமே மறுபடி தலை தூக்கி இருக்கிறது. கடுமையான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமியை நோக்கி அவர் முன்வைத்திருக்கார். அதாவது பிரிந்து போனவர்களாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சந்தித்தோம், அதை கூட அவர் மறுக்கிறார். ஆனால் ஒன்று அவர்கள் நாங்கள் சந்தித்தது என்பது உண்மைதான். யார் யாரெல்லாம் கூட வந்தாங்கன்னு பேர் சொல்லி அவர்களை வந்து பிரச்சனைக்குள்ளாக்க நான் விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் போய் சந்தித்தது உண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் அப்போ வந்து அவர் எவ்வளோ கேவலமாக அந்த பிரிந்து போனவர்களை பேசினார் அப்படிங்கலாம் வெளியிலேயே சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தில் பிரச்சனைனா வந்து சில சண்டைகள் வந்து திருப்பி ஒன்று சேருவது வந்து சகஜம் தானே. இப்பெல்லாம் பேசுறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. பிரிந்து போனவர்களை ஒன்றிணைக்க சொன்னதே வந்து பாஜக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறார். ஒரு பக்கம் பாஜக என்ன சொல்லிட்டு இருக்குது, நாங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுறதில்லை அப்படின்னு அமித்ஷாவிலேருந்து நைனா நாகேந்திரன் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து செங்கோட்டையனே வெளிப்படையாக ஒத்துக்கொள்கிறார், பாஜக சொல்லி தான் நாங்கள் வந்து ஒன்றிணைக்கிறோம். அப்போ பாஜக பொறுத்தவரைக்கும் டபுள் கேம் ஆடுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் அவரை வந்து பலவீனப்படுத்துவதற்காக பிரிந்து போனவர்களை வந்து தூண்டி விடுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து பாஜக செய்வதை பார்க்கிறோம். இன்னொன்று பார்த்தோம்னா பாஜகலேருந்து பிரிஞ்சு போனவங்களும் ஒன்றா அதிமுகவிலேருந்து பிரிந்து போனவங்களும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கு பலம் இருக்கும் ஓரளவுக்கு. இல்லைன்னா வந்து இந்த தேர்தலையும் 10 தோல்வியோட 11வது தோல்வியாக போயிடும். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகங்கிறது மிக மிக பலவீனமாக இருக்கிறது என்பதுதான் பாஜகவுடைய கருத்து அப்படிங்கிறத செங்கோட்டையுடைய சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. இல்லை, இப்போ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கும்போது தானே 2021 தோற்று போனாங்க. அப்போல்லாம் என்ன, எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு தேர்தலில் சந்திக்கிறாங்க, அப்பவும் தோற்று போகிறாங்க. அப்படின்னா அதிமுக ஒன்றாவதுல ஒன்றும் சக்ஸஸ் இல்லை. அங்கே தொண்டர்கள் எல்லோரும் அது அதிமுகவினுடைய வெற்றிக்காக உழைக்கணும். அப்படி யாரும் அந்த இடத்துல இருக்கிறாங்களான்னு தெரியல. ஒரு தோல்வி முகமாகவே அதிமுக போயிட்டு இருக்கிறதால தொண்டர்கள் எல்லாருமே ஒரு தோய்வு நிலைக்கும் ஒரு சோர்வு நிலைக்கும் போயிட்டு அவங்க கட்சி மாறதை நம்மளால் பார்க்க முடியுது. தொண்டர்கள் மட்டும் இல்லை, மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் கூட இன்னைக்கு வந்து திமுகவை வந்து சார்ற ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. ஓகே, பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். கடைசியாக ஒரு விளையாட்டு செய்தியை சொல்லி முடிக்கலாம். அன்புமணி ராமதாஸ் அவ்வப்போது பல மகத்தான தத்துவ முத்துக்களை விதிப்பது வழக்கம். அப்படி நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வந்து பட்டியல் இனத்தவர்களையும் வன்னியர்களையும் மோதவிட்டு பார்க்கிறது திமுக. அது வந்து பட்டியல் இனத்தவர்களும் வன்னியர்களும் மோதுவதற்கான சதி திமுகவுடைய சதி அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது நாடக காதல், ஜீன்ஸ் போட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலைகளை ஆதரிப்பது, சாதி மறுப்பு திருமணத்தை வந்து கடுமையாக எதிர்ப்பது, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியதெல்லாம் ராமதாஸ் அன்புமணி. ஆனால் திமுக இங்கே வந்து சதி பண்ணுதுன்னு சொன்னால் இது வந்து இதெல்லாம் என்ன சொல்லுவது, சிரிப்பதா அழுவதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அபத்தமான. ஏன்னா இன்னைக்கு வந்து வன்னியர்களும் அன்புமணிக்கு ஓட்டு போட தயாராகல, தலித்துகளும் ஓட்டு போட தயாராகலைங்கிறப்ப வன்னியர்கள்ட்ட ஓட்டு போடாட்டம் பரவாயில்ல, தலித்துகிட்ட ஓட்டு வாங்கலாங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து அன்புமணி வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக சம்பந்தமே இல்லாமல் திமுக மேலே ஒரு பழி போடுவதற்கு தயாராகி விட்டாங்கிறது தான் இதை காட்டுகிறது. ஓகே, பல விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை உரையாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ந்து தொடர்புகள். முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்று மாடர்ன் தமிழ்நாடுக்கு சமூக வலைதள பக்கங்கள் இருக்கு, அங்கேயும் தொடர்ந்து பின்தொடருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.